ஆத்ம நமஸ்காரம். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு நாம் கேட்க இருக்கின்ற பதிவு எதை பற்றியதென்றால், யாரை பற்றியதென்றால், சித்த வேதத்தின் நாயகன், சித்த வித்தை கர்த்தா, வாசியோக சிரஞ்சீவி, கேரளாவில் உள்ள வடகரை வள்ளல், ஞானத்தின் பிறப்பிடமான ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் தான் உணர்ந்த ஞானத்தால் மக்களுக்கு உபதேசித்த உபதேச போதனைகளும், மேற்கொண்டு சித்த வித்தை செய்து தன் ஆற்றலை பயன்படுத்தி மக்களுக்கும் சித்த வித்தியார்த்திகளுக்கும் செய்த பெரும் நன்மைகளும், ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் நேரடி சீடரான குருபனந்தா அவர்களை ஊர்த்வகதியை காட்டி கொடுத்த விதங்களும் இந்த வீடியோ பதிவில் பதிவேற்றப்பட்டுள்ளன. மேற்கொண்டு சென்னையில் பல வருடங்களுக்கு முன்பு சித்தர்வழி என்ற பத்திரிகையின் வாயிலாக சித்த வித்தையின் மாண்பையும், சித்த வித்தை வழிகாட்டுதலுக்கு சொந்தக்காரராகிய ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் பெருமை, வலிமை, ஆற்றல் முதலியவைகளை வெளிப்படுத்திய அந்த பத்திரிகையின் சுவாமி அவர்களின் சித்தாடல் சம்பந்தப்பட்ட பார்த்ததும் பகிர்ந்ததும் என்ற தலைப்பில் ஞானபிதாவின் அற்புதங்களை உங்கள் செவிகள் முன்பு வெளிப்படுத்தியும் தெரியப்படுத்தியும் உள்ள வீடியோ பதிவாக இந்த வீடியோ பதிவு இருக்கும் என்பதை எல்லாம் வல்ல ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் ஆசியாலும் அனுக்கிரகத்தாலும் உங்கள் அனைவரிடமும் தெரிவித்துக் கொண்டு பதிவின் தொடக்கத்தை ஒவ்வொன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். இப்போது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். முதலாக வருவது அவரவர்களுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்ளக்கூடிய இரகசியமான சித்த வித்தை என்ற பிராணாயாம கலையை பற்றிய அரிய விளக்கத்தை ஞானபிதா சுவாமி சிவானந்த அவர்கள் கொடுத்துள்ளார்கள். அதை பற்றி இப்பொழுது வாசிக்கப்பட்டு கேட்போம். சித்த வித்தை பற்றிய விவரம். தன்னில் இருக்கின்றதும் அதோகதியாகி வெளியே போய் அழிந்து கொண்டிருக்கிறதுமான ஜீவனை அப்படி வெளியே சென்று அழிய விடாமல் தன்னுள்ளேயே எப்பொழுதும் மேலேயும் கீழேயுமாக நடத்தி தன்னில் இருக்கின்ற பிரம்மேந்திரத்தை தட்டி திறந்து அதில் ஜீவனை அடக்கி இருப்பதற்காக வேண்டி கற்றுக்கொள்வதே சித்த வித்தை என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த வித்தையின் ஆழத்தையும் ஜீவனின் இரகசியத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். அடுத்ததாக சுவாமி சிவானந்த பரமஹம்சரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளில் சிலவற்றை இப்பொழுது நாம் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்றோம். அதில் ஞானபிதாவிடம் சுவாமி சிவானந்த பரமஹம்சரிடம் திருநெல்வேலி மந்திரமூர்த்தி உயர்நிலைப் பள்ளியில் பிரசங்கம் செய்யும் பொழுது சுவாமிகளிடம் கேட்கப்பட்ட கேள்வி நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்வி இது. அதாவது, எல்லாவற்றையும் துறந்து தீவிரமாக சித்தவித்தை பயிற்சி செய்யும் சித்தவித்தை அபியாசிக்கு சாப்பாட்டிற்கு என்ன வழி என்று ஞானபிதாவிடம் கேட்டார்கள். அதற்கு ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களின் பதில் பின்வருமாறு கூறியுள்ளார். சித்த வித்தியார்த்தி நடுக்கடலின் ஊடே இருந்தாலும் அவன் உண்ட பின்னர்தான் உலக உயிர்கள் உண்ணும் என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சித்த வித்தையின் பயிற்சியும் அதனுடைய பலனும் என்னவென்றால் என்ற தலைப்பில் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் குறிப்பிட்டுள்ளவற்றை இப்பொழுது வாசிக்கப்பட்டு கேட்போம். அதாவது, சித்த வித்தை பயிற்சியும் அதன் பெருமையும். கேரளாவிலும் மற்ற தேசத்தைச் சேர்ந்த பற்பல இனத்தார்களுமான மக்களும் ஒன்றுபட்டு சமாஜமாய் இருப்பதன் காரணம் நம் முயற்சியோ திறமையோ அல்ல. பின் எதை கொண்டென்றால் இதெல்லாம் அடிப்படையாகிய சித்த வித்தை ஒன்றுதான். அவ்வித்தையானது எப்படிப்பட்டதென்றால் எவராலும் வெல்ல முடியாத ஓர் ஆயுதமாகும். அவ்விதம் பெருமை வாய்ந்த வித்தைதான் நமக்கும் சமாஜத்திற்கும் மற்றும் உலகம் முழுவதும் வெல்லுவதற்குள்ள ஓர் ஆயுதமாகும். இவ் ஆயுதத்தை எச்சமயமும் அவரவர்களுடைய கையிலிருந்து கீழே வைக்காமல் பயிற்சி செய்து கொண்டிருந்தால் எவ்வித எதிரிகளும் நம்மை தொடுவதில்லை. ஒருவேளை அவர்கள் தொட்டுவிட்டால் அந்த எதிரிகளுடைய கண்டம், அதாவது கழுத்து, துண்டாகி போகின்றதாகும். அதற்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. அப்படி பயிற்சி செய்யாமல் இருந்தால் கொடிய எதிரிகள் வந்து பிடித்து இழுத்து கட்டி துன்புறுத்தக்கூடும். ஆகையால் அவரவர்களின் ஆயுதமாகிய வித்தையை கொண்டு எந்நேரமும் பயிற்சி செய்து கொண்டிருந்தால் தனக்கு நேராக எவ்வித விரோதிகளும் வருவதில்லை என ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த வித்தையின் பெருமையை எடுத்து கூறியுள்ளார்கள். அனைவரும் கவனிக்கத்தக்க விஷயமாக இது அமைந்துள்ளது. அடுத்ததாக ஞானபிதாவின் பிறப்பு வரலாறு
அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டி இப்பொழுது வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்றோம். கேரளத்தில் ஒரு தெருவில் 3 ரிஷிகள் போய்க் கொண்டிருந்த போது ஒரு வீட்டில் அழும் சத்தத்தை கேட்டு நின்று விசாரித்தார்களாம். அப்போது அங்கிருந்த ஒரு பெண்மணி ஒரு பையன் சுண்ணாம்பை தின்று இறந்து விட்டதாக கூறினாள். உடனே அம்மூவரும் உள்ளே இருந்து கொண்டு அழுது கொண்டு இருந்தவர்களை வெளியே வரும்படி செய்துவிட்டு மூவரும் உள்ளே சென்றனர். சிறிது நேரம் கழித்து மூவரில் 2 பேர் மாத்திரம் வெளியே வந்தனர். ஒருவர் காணவில்லை. பையன் உயிர் பெற்று விட்டான். அந்த பையன்தான் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் என்று வடகரை சித்த சமாஜத்தில் என்னிடத்தில் முன்னாள் செயலாளர் சிதம்பரம் அவர்கள் கூறினார்கள். இந்த ரகசியம் ஏன் எழுதினேன் என்றால், ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் யார் என்பது பற்றி உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில்தான் பிரம்மஸ்ரீ ஏஆர் சாரங்கபாணி அவர்கள் சித்தநெறி 2ஆம் பாகம் என்ற ஞான நூலில், அதாவது தான் எழுதிய ஞான நூலில் தெரிவித்துள்ளார்கள். அடுத்ததாக சுவாமி சிவானந்த பரமஹம்சர் கோயம்புத்தூரில் உள்ள குளத்தூர் வெங்கடாபுரத்தில் வாழ்ந்து ஜீவைக்கியமாகிய ஸ்ரீ மகா குருபரானந்த சுவாமிகள். இவர் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் நேரடி சீடராவார். ஞானபிதாவே தான் சித்த வித்தையை நேரடியாக உபதேசித்த தருணத்தை தன் கைப்பட எழுதி அதை எழுத்து மூலமாக அனைவருக்கும் தெரியப்படுத்தியும் உள்ளார் ஸ்ரீ மகா குருபரானந்த சுவாமிகள். அது என்ன என்பதை வாசித்து அறிவோம். சுவாமி கைப்பட எழுதிய எழுத்துக்களின் நகல், அதாவது இது குருபரானந்த சுவாமிகளின் கைப்பட எழுதிய எழுத்துக்களின் நகலாகும். சுவாமி காட்டிய உபதேச வழியாகும். எப்படி என்றால், அவர் முன்னிலையில் நம்மளை உட்கார வைத்து, நீ என்னை பார், நான் ஜபம் செய்கிறபடி நீயும் ஜபம் செய் என்று அவர் 2 கண் பார்வையையும் மேல் நோக்கி எடுத்து காட்டுகிறார். நீயும் இதுபோல் ஜபம் செய் என்று சொன்னார். நீயும் பலமா இழுத்து மேல் நோக்கி ஜபம் செய் என்று சொல்லிவிட்டு 10 நிமிஷத்துக்கு மேல் மெதுவா நிறுத்தி செய். மெதுவா ஊது, மெதுவா மெதுவா ஊது, மெதுவா ஊது. அப்படி ஊத மேல் அந்தர்முக நோக்காக மேலே ஊத 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 பிரம்ம கபாலம் திறக்கும். பரம்பிரம்மத்தை உணரலாம், அனுபவிக்கலாம். அங்கு தங்கி இருப்பதே மோட்சமாகும் என்று சுவாமி சிவானந்த பரமஹம்சர் தனக்கு மோட்ச வழியை காட்டி கொடுத்த விதத்தை ஸ்ரீ மகா குருபரானந்த சுவாமிகள் தெரியப்படுத்தி உள்ளார்கள். அவர் எழுதும் பொழுது அவருடைய பொன்மொழிகளாக தத்துவார்த்தமாக இந்த வார்த்தைகளும் அடங்கியுள்ளன. அதாவது, நான் சொல்லாவிட்டாலும் என் நூல் சொல்லும், தெரிந்து கொள்ளுங்கள் என அவர் எழுதும் பொழுது, அதாவது ஸ்ரீ மகா குருபரானந்த சுவாமிகள் எழுதும் பொழுது அதை தெரியப்படுத்தியுள்ளார்கள். மேலும் அடுத்ததாக ஞானபிதா தான் ஸ்தாபித்த சித்தாசிரமத்தில் அங்கு உள்ள சித்தாசிரம வாசிகளுக்கு கொடுத்த உபதேச கட்டளையின் ஒரு கட்டளையாக, அதாவது 250 கட்டளைகளில் ஒரு கட்டளையாக இந்த கட்டளை இருக்கின்றது. அதை இப்பொழுது வாசிக்கப்பட்டு அறிவோம். இந்த கட்டளை எதை பற்றியதென்றால், சுக்ல சுரோனிதத்தின், அதாவது விந்து நாதத்தின் பெருமையை பற்றிய பதிவாகும். இப்பொழுது வாசிக்கப்பட்டு கேட்போம். விந்து நாதத்தின் முக்கியத்தை சொல்லுகிறார் சுவாமி சிவானந்த பரமஹம்சர். உலகத்தில் புணர்ச்சி என்பது இன்ன அவசியத்திற்கென்று தெரிந்து கொள்வதற்கில்லை. ஆனால் ஜனங்கள் புணர்ச்சியை இன்ன அவசியத்திற்கென்று தெரிந்து கொள்ளாமல் தன்னுடைய ஒரு விகாரத்தை மாத்திரம் நாசம் செய்ய வேண்டி ஒரு பைத்தியக்கார செய்கையாகி அனாவசியமாய் பல விதத்திலும் தன்னில் இருக்கின்ற இந்திரியத்தை, அதாவது சுக்கிலத்தை நாசம் செய்து தன்னில் இருக்கின்ற ஜீவனை இழந்து கொண்டு வருகிறார்கள். சம்போகம் என்பது உலகம் நாசம் அடையாமல் இருப்பதற்கு வேண்டியது ஆகும். அதாவது புணர்ச்சி இல்லையானால் சந்தானம் உண்டாகிறதில்லை. யாவருக்கும் சந்தானம் இல்லாவிடில் உலகமும் இல்லை. சந்தானம் உண்டாக வேண்டுமென்றால் இந்திரியம் முதிர வேண்டும், அதாவது விந்தை மூப்பு பெறச் செய்ய வேண்டும். முதிர்ந்த விதை விதைத்தால்தான் சரியானபடி முளைக்கவும் பலன் கிடைக்கவும் செய்யும். முதிராத விதை விதைத்தால் சரியான முளையோ பலனோ உண்டாகிறதில்லை. இதே விதைத்தலாகும். இந்திரியம் சரியாக முத்தி இருக்க வேண்டும். இந்திரியத்தை முத்தவிடாமல் காமுகர்களாகி நடக்கின்றதால் தான் அநேக ஜனங்கள் இன்றளவும் உலகத்தில் விசனமடைந்து வருகிறார்கள். ஆகையினால் யாதொருவரும் எவ்விதத்திலும் இந்திரியத்தை இலகவிடாமல் மூப்பச் செய்து தன்னுடைய மனைவியை மாத்திரம் புணர்ந்தால், அதாவது உடலுறவு செய்தால், அதி யோக்கியனாயும் ஞானியாகவும் விசேஷமாயிருக்கின்ற சந்தானம் உண்டாகின்றதாகும். ஆனதினால் யாதொருவரும் எவ்விதத்திலும் இந்திரியத்தை நாசம் செய்யாமல் பத்திரமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது.
அவ்விதம் இருக்கின்றவருக்குத்தான் தீரதையும் கம்பீரமும் வீரியமும் சௌரியமும் சாந்ததையும் சகிக்கக்கூடியதுமான சகனசக்தி உண்டாகின்றதாகும் என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் தான் ஸ்தாபித்த சித்தாசிரமத்தில் உள்ள சித்தாசிரம வாசிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளார்கள். ஆனால் இந்த சட்டம் பொதுவானதாக இருக்கின்றதால் இதை சித்தாசிரம வாசிகளுக்காக இருந்தாலும் கூட இதை பொதுமக்களும் மற்ற சித்தவித்தை எடுத்த சகோதர சகோதரிகளும் விந்துவின் தாத்பரியத்தை ஒரு ஞானியின் வாயிலாக அவருடைய சிந்தனையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வதும் அதை கடைபிடிப்பதும் நமதுடைய கடமையாக இருக்கின்றது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாசிப்பாக சுவாமி சென்னையில் நடத்திய சித்தாடல் ஒன்றை வாசிக்கப்பட்டு கேட்போம். பதிவின் சாரம் எதை பற்றியதென்றால் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்தவித்தையால் செய்த அற்புதம் என்ற தலைப்பில் ஜீவசக்தியின் அபாரமான ஆற்றலை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களும் நிரூபித்து காட்டியுள்ளார்கள். சென்னையில் ஞானபிதாவின் சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்த ஓர் ஆங்கிலேய உயர் அதிகாரி ஞானபிதாவிடம் உலகத்தில் உள்ள சக்திகளில் பெரிய சக்தி எது என்று கேட்டார். ஜீவசக்தி தான் பெரியது, அதற்கு இணையான சக்தி வேறெதுவும் கிடையாது என்று ஞானபிதா கூறினார்கள். அந்த ஆங்கிலேயர் உடனே, அப்படியா சுவாமி, இதோ இந்த மின் கம்பிகளில் வெறும் 4400 வோல்ட் மின்சாரத்தில் சக்தி எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியுமா? அதை தொட்டால் எரிந்து சாம்பலாகிவிட வேண்டியதுதான். அதைவிட நீங்கள் கூறும் ஜீவசக்தி மிகுந்த ஆற்றல் உடையதுதானா சுவாமி என்று கேட்டார். அதற்கு ஞானபிதா அவர்கள், ஜீவசக்திக்கு முன்னால் மின்சாரம் என்ன செய்துவிட முடியும்? ஒன்றுமே செய்யாது. சோதனை மூலம் இதை நிரூபித்து காட்டலாம் என்று ஞானபிதா அவர்கள் அந்த ஆங்கிலேய உயர் அதிகாரியிடம் தெரிவித்தார். அடுத்ததாக குறிப்பிட்ட நாளில் மெயின் லைனிலிருந்து 2 பெரிய வயர்களை மாட்டி கீழே தொங்கவிடப்பட்டன. சுவாமிகள் ஒரு மேஜை மீது அமர்ந்து கொண்டார்கள். இடது கையில் ஒரு வயரையும் வலது கையில் மற்றொரு வயரையும் பிடித்து கொண்டார்கள். 4400 வாட் மின்சாரம் சுவாமிகளின் வலது கை வழியாக உடலில் பரவி இடது கை வழியாக பாய்ந்து கொண்டிருந்தது. மின்சாரம் ஞானபிதாவின் உடலில் பாய்ந்து செல்லும் போது அவர்கள் அக்கினி பிளம்பாகவும் இளம் சூரியனை போன்றும் காணப்பட்டதாக பார்த்தவர்கள் கூறினார்கள். இக்காட்சியை கண்ட ஆங்கிலேயர் சுவாமிகளின் சீடரானார் என்று ஞான விருந்து என்ற ஞானக்களஞ்சிய நூலிலிருந்து ஞானபிதா சுவாமி சிவானந்தரின் சித்தவித்தை அற்புதத்தை பற்றி தான் உணர்ந்த ஞானத்தால் பலருக்கு பாடம் புகட்டியுள்ளார்கள். சென்னையில் நடந்த நிகழ்ச்சியின் மூலம் அதிகாரிக்கு பாடம் புகட்டியதோடு அல்லாமல் பலரும் சுவாமிகளின் சித்தவித்தையின் பெருமையை அறிந்து கொண்டார்கள். அடுத்ததாக நாம் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்றது சித்தர்வெளி என்ற ஞானக்களஞ்சிய நூலிலிருந்து பார்த்ததும் பகிர்ந்ததும் என்ற தலைப்பில் ஞானபிதா சுவாமி சிவானந்தர் செய்த அற்புதங்களை பற்றி தான். ஞானபிதாவின் வல்லமை என்ன, அவருடைய ஆற்றல் எப்பேற்பட்டது என்று யாராவது தெரிந்து கொள்ள விருப்பப்படும் நபர்களுக்கு இது சமர்ப்பணம் என்பதே இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளாகும். அடுத்ததாக வாசிக்கப்பட்டு கேட்போம். பார்த்ததும் பகிர்ந்ததும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் பிரம்மஸ்ரீ சாமையா அவர்களின் மீண்டும் வந்து சமாதி வைக்கப்பட்ட நிகழ்வை பற்றிய பதிவாகும். இப்பொழுது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். பிரம்மஸ்ரீ சாமையா அவர்கள் கோவை மாவட்டம் பன்னீர்மடை கிராமத்தில் வாழ்ந்தவர். அவருக்கு 2 மகன்கள் 3 மகள்கள். அவர் நல்ல முறையில் சித்தவித்தை பயிற்சி செய்து சித்த வித்தியார்த்திகள் பலரையும் அழைத்து கூட்டு ஜபம் முடிந்தவுடன் சக்தினி அளிப்பது வழக்கம். ஒரே தட்டில் உணவு உண்பது அவரது துணைவியாருக்கு பிடிக்கவில்லை என்பதால் அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார். ஆயினும் சாமையா அவர்கள் தனது ஆன்மீக பயணத்தை விடாது தொடர்ந்தார். சாமையா அவர்கள் சித்தவித்தை பயிற்சியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். 15/8/1937 நாளன்று அவர் ஜீவசமாதி அடைந்தார். உற்றார் உறவினர் அனைவரும் ஒன்று கூடி அவர்கள் வழக்கப்படி தாடி முடியையும் தலைமுடியையும் மொட்டையடித்துவிட்டு சடங்குகள் செய்து பன்னிமடை கிராமத்தில் உள்ள சுடுகாட்டில் புதைத்து விட்டார்கள். சாமையா அவர்கள் சமாதியான போது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் மலேசியாவில் இருந்தார். இந்தியா திரும்பியவுடன் சாமையாவின் சமாதி பற்றி கேள்விப்பட்டு சாமையா நல்ல நிலையில் ஜீவைக்கம் அடைந்துள்ளார், அவரை நல்ல முறையில் சமாதி வைத்து கட்டிடம் கட்ட வேண்டும் என்று கூறினார். அப்போது ஆங்கிலேயர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுகி கேட்டபோது அவரும் மற்ற அதிகாரிகளும்
பிணத்தை புதைத்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த நிலையில் பிணத்தை தோண்டி எடுத்தால் துர்நாற்றம் வீசும், பிணம் அழுகிய நிலையில் சிதைந்து போய் இருக்கும். எனவே பிணத்தை எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்போது சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொன்னார்களாம். அவர் எப்படி என்னவென்று சொன்னாராம், இவரை எங்கள் முறைப்படி சமாதி வைக்க நீங்கள் சம்மதிக்கவில்லை என்றால் நான் இவரை எழுப்பி விடுவேன். அதன் பின் ஏற்படும் விளைவுகளுக்கு நான் பொறுப்பல்ல என்று ஞானபிதா கூறினாராம். பிறகு அதிகாரிகள் எல்லாம் பேசி முடிவெடுத்து அனுமதி வழங்கி தாங்களும் அந்த இடத்திற்கு வந்தார்களாம். இதனை கேள்விப்பட்டு ஊர் மக்களும் கூடிவிட்டார்களாம். அதன் பிறகு சுவாமி அவர்களே முன்னின்று குழியை தோண்டச் சொல்லி மேலே எடுத்து பார்த்தால் சாமையா அவர்களின் உடல் எந்த மாற்றமும் அடையாமல் இருந்ததாம். சுவாமி அவர்கள் தன் மேல் துண்டால் சாமையாவின் முகத்தை துடைத்த போது அன்று அலர்ந்த தாமரை போல் சாமையாவின் முகம் இருந்ததாம். அவர் முகத்திலும் தலையிலும் முடி முளைத்திருந்ததாம். அப்போது சுவாமி அவர்கள் சாமையாவை பார்த்து, ஏண்டா சாமையா, அதற்குள் அவசரப்பட்டு விட்டாய் என்று கேட்டவுடன் சாமையாவின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்ததாம். இவைகளை கவனித்த அதிகாரிகளும் பொதுமக்களும் ஆச்சரியம் அடைந்தார்களாம். இப்படியும் ஒரு நிலை உள்ளதா என்று கேட்டு ஞானபிதாவை வணங்கினார்கள். அப்போது ஞானபிதா சுவாமி சிவானந்தர் அவர்கள் என்னவென்று கூறினாராம், இது என்னுடைய மகிமை இல்லை. சித்த வித்தையை யார் முறையாக தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த நிலையை அடைவார்கள் என்று கூறி சித்த வித்தையின் மகிமையை உலகோருக்கு உணர்த்தினார்களாம். அதன்பின் சாமையாவுக்கு முறையாக சமாதி வைக்கப்பட்டு கட்டிடம் கட்டப்பட்டு இன்றளவும் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. சாமையா அவர்கள் பிறந்த நாள் 15/8/1892. சாமையா அவர்கள் பிறந்த நாளும் சாமையா அவர்கள் ஜீவைக்கிய நாளும் ஒரே தேதியாகவும் மாசமாகவும் இருப்பது இங்கு விசேஷமாகவும் அற்புதமாகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். மேலும் அடுத்ததாக பார்த்ததும் பகிர்ந்ததும் என்ற தலைப்பில் பகிரக்கூடிய சித்தாடல் என்னவென்றால், ஒரு நாள் சுவாமி சிவானந்த பரமஹம்சரும் அவரது சீடர்களும் வடகரைக்கு அருகிலுள்ள கடற்கரையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். சீடர்களுக்கு பல நாட்களாக ஓர் சந்தேகம் இருந்தது. அதாவது சுவாமிக்கு ரசவாதம் தெரியுமா என்பதே அது. இதை அறிந்த சுவாமி, எனக்கு ரசவாதம் தெரியுமா என்றுதானே உங்கள் சந்தேகம் என்று சொல்லிவிட்டு, ஒரு காலனா எடுங்கள் என்று கேட்டார். அந்த காலத்தில் காலனா எல்லாமே செம்பினால் செய்யப்பட்டதுதான். சுவாமி அந்த காலனாவின் மேல் சில தலைகளை கசக்கி தேய்த்தார். அந்த காலனா பொன்னாக மாறிவிட்டது. அதை அறிந்த சுவாமி சீடர்களிடம் அந்த காலனாவை கொடுத்து ஊருக்கு சீடர்களுக்கு இது உண்மையாகவே பொன்னாக இருக்குமோ என்று சந்தேகம் எழுந்தது. சென்று பொன்வேலை பார்க்கும், அதாவது பொன்வேலை செய்பவர்களிடம் மாற்று சரிபார்த்து வரச் சொன்னார். சீடர்களும் ஊருக்குள் சென்று சரிபார்த்ததில் பொன்வேலை செய்பவர் அந்த காலனா சொக்க தங்கம் என்று கூறிவிட்டார். சீடர்கள் திரும்பி வந்து சுவாமியிடம் அந்த காலனாவை கொடுத்தனர். சுவாமி, என்ன உங்களது சந்தேகம் தீர்ந்ததா என்று கேட்டுவிட்டு, பிரம்மவித்தை செய்தவர்களுக்கு ரசவாதம் கைவரப்பெறுவது ஒன்றும் முடியாததல்ல என்று கூறினார். தங்கத்தின் மீது ஆசை வைக்கக்கூடாது, அது உயிர்கொல்லி என்று கூறி அந்த காலனாவை தூக்கி கடலில் எரிந்து விட்டாராம் ஞானபிதா. கூடியிருந்த அனைவரும் அதிசயத்து சென்றார்களாம். அடுத்ததாக வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற சுவாமியின் சித்தாடல் எதை பற்றியதென்றால், ஒருமுறை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சென்னையில் முகாமிட்டிருந்தார். அப்போது ஒருவர் கூட்டத்திலிருந்து எழுந்து, நீங்கள் பெரிய ஞானி என்கிறார்கள், சித்தர் என்கிறார்கள், உங்களால் மின்சாரம் பாயும் கம்பியை தொட முடியுமா என்று கேட்டார். ஞானபிதாவும் முடியும் என்று சொல்லியதுடன் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கூறினார். பிறகு காவல்துறையிலிருந்து ஒருவர், வருவாய்த்துறையிலிருந்து ஒருவர், நீதித்துறையிலிருந்து ஒருவர் ஆகியோர் முன்னிலையில் மின்சாரம் பாயும் கம்பியை ஞானபிதா அவர்கள் தொட ஏற்பாடாயிற்று. மின்கம்பியில் 4400 வாட்ஸ் மின்னழுத்தம் கொண்ட மின்சாரம் பாய்ச்சப்பட்டது. ஞானபிதா அவர்களும் தரையில் வெறும் காலுடன் நின்று கொண்டு அந்த கம்பியை பிடித்தார். ஞானபிதாவுக்கு ஏதும் ஆகவில்லை. ஆனால் மின்கம்பி இணைப்புகள் எரிந்துவிட்டன. இவ்விவரங்கள் தமிழ்நாடு அரசிதழுடன் வெளியிடப்பட்டுள்ளதாக கேள்விப்பட்டுள்ளது. அரசிதழ் வெளியிடப்பட்டதன் சரித்தன்மை உறுதி செய்யவில்லை என இந்நூல் ஆசிரியர், அதாவது சித்தர்வழி நூல் ஆசிரியர் பிரம்மஸ்ரீ ராஜசுந்தரம் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்ததாக நாம் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற சுவாமியின் சித்தாடல் எதை பற்றியதென்றால், ஒரு சமயம் திருவிதாங்கூர் மகாராஜா தன் மகளையும் இன்னும் சிலரையும் நமது ஞானபிதாவுடன் ஆசிரமத்திற்கு அனுப்பி வைத்தார். அவர் சுவாமியின் சீடர். அவர்கள் அனைவரும் நடந்து சென்று கொண்டிருந்தனர்.
அப்போது அந்த ஊரில் மிகவும் பலசாலியான ஒருவன் மகாராஜாவின் மகளை கிண்டல் செய்து கொண்டு வந்தான். பெண்கள் வந்தால் சுவாமி எப்போதும் அவர்களை முன்னால் நடக்க விட்டு தான் பின்னால் செல்வது வழக்கம். அன்றும் அவ்வாறே சென்று கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அவன் மகாராஜாவின் மகள் கையை பிடிக்கச் சென்றான். சுவாமி உடனே ஏய் நில் என்றார். அவனால் இம்மியளவு கூட அசைய இயலவில்லை. சுவாமியும் மற்றவர்களும் சென்று விட்டனர். அவன் மட்டும் அங்கேயே சிலை போல் நின்று கொண்டிருந்தான். மழை வேறு பெய்யத் தொடங்கியது. பல மணி நேரம் ஆகியும் அவனால் அசைய இயலவில்லை. இதனை கேள்வியுற்ற அவன் தாயார் வந்து அழுது சுவாமியிடம் அவனை விடுவிக்குமாறு வேண்டிக் கொண்டார். அதன் பின் ஞானபிதா அவனை விடுவித்தார். அவனும் தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டுச் சென்றான். அடுத்ததாக நாம் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற சுவாமியின் சித்தாடல் எதை பற்றியதென்றால், நமது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களை காண ஒரு வெள்ளைக்கார துரை அடிக்கடி வருவதுண்டு. அவருடைய அழைப்பின் பேரில் ஒரு முறை துரையின் வீட்டுக்கு ஞானபிதா அவர்கள் சென்றிருந்தார். அச்சமயம் துரையின் நாய் அங்கே விளையாடி கொண்டிருந்தது. அங்கேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. சுவாமி துரையை பார்த்து அந்த நாய்க்கு என்ன உணவு கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு துரை கூறினார், பிஸ்கட், பால், மாட்டுக்கறி ஆகியவற்றை கொடுப்பது வழக்கம் என்று கூறினார். அப்படியா என்று கூறிவிட்டு ஞானபிதா அந்த நாயை தூக்கி அதற்கும் சித்தவித்தை உபதேசம் செய்தார்கள். அதன் பிறகு சுவாமி துரையை பார்த்து, இப்பொழுது நாய்க்கு மாமிசத்தை கொடுத்து பாருங்கள் என்றார். துரை மாட்டுக்கறியை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வந்து கொடுத்தார். ஆனால் நாய் அதை சாப்பிடவில்லை. துரை எவ்வளவு வற்புறுத்தியும் நாய் அதை தின்னவே இல்லை. பிறகு பிஸ்கட், பால் வைத்து கொடுத்தார் துரை. நாய் அவைகளை விரும்பி சாப்பிட்டது. சாப்பிட்ட பின் சுவாமியின் மடியில் ஏறி படுத்து கொண்டது. துரை சித்தவித்தைக்கு இவ்வளவு மகத்துவம் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு அவரும் சுவாமியின் சீடரானார். அடுத்ததாக நாம் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற சித்தாடல் எதை பற்றியதென்றால், ஒரு சமயம் ஞானபிதா அவர்கள் ஒரு ஊரில் முகாமிட்டு இருந்தார்கள். அப்போது அவருடன் திருவிதாங்கூர் அரச குடும்பத்தைச் சேர்ந்த சிலரும் தங்கியிருந்தனர். அவர்களில் ஒரு பெண் மிகவும் அழகாக இருந்தார். அந்த ஊரில் 2 பலசாலிகள் இருந்தனர். அவர்கள் செய்யும் அநியாயங்களை தட்டி கேட்க பயந்து எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவ்விருவரும் சுவாமியுடன் தங்கியிருந்த அந்த அழகான பெண்ணை அடைய திட்டமிட்டனர். ஒரு நாள் யாரும் இல்லாத சமயம் அந்த பெண்ணை தூக்கிச் செல்ல திட்டமிட்டு அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு இருவரும் வந்தனர். அந்த சமயம் பார்த்து சுவாமி வாசல்படியின் குறுக்கே படுத்திருந்தார். அவர்கள் வந்தவுடன் சுவாமி அவர்களை பார்த்து, எனக்கு உடல் மிகவும் பலகீனமாக உள்ளது, என்னை தூக்கி கொண்டு போய் உள்ளே படுக்க வையுங்கள் என்றார். வந்தவர்கள் எப்படி உள்ளே போவது என்று நினைத்து கொண்டிருந்தோம். இவர் சொன்னது நல்லதாய் போயிற்று என்று எண்ணி சரி என்றனர். அவர்கள் இருவரும் சேர்ந்து சுவாமியை தூக்க முயற்சித்தனர். இவர்களால் சிறிதளவு கூட ஞானபிதாவை தூக்க இயலவில்லை. மீண்டும் மீண்டும் முயன்றும் அவர்களால் ஞானபிதாவை சிறிதளவு கூட அசைக்க முடியவில்லை. அவர்கள் வியர்த்து போய் உட்கார்ந்து விட்டனர். சுவாமி உடனே அந்த பெண்ணை கூப்பிட்டு, என்னை உள்ளே கொண்டு போய் படுக்க வை என்று கூற அந்த பெண்ணும் எளிதாக சுவாமியை தூக்கி கொண்டு போய் படுக்க வைத்தார். அதை பார்த்து அவர்கள் இருவரும் பயந்து போய் ஓடிவிட்டனர். அடுத்ததாக வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற சுவாமியின் சித்தாடல் எதை பற்றியதென்றால், நமது சித்தாசிரமங்களில் ஞானபிதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடுவது என்பது எல்லோரும் அறிந்தது. அந்த காலங்களில் அவ்வளவு கூட்டம் என்பது இல்லை. அம்மம்பாளையத்தில், அதாவது சேலத்தில் உள்ள அம்மம்பாளையத்தில் முதல் நாள் இரவு தங்குவதற்கு 50 அல்லது 60 பேர் தான் வருவார்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 நாளும் சக்தினிதான். மறுநாள் காலையும் மதியமும் நல்ல கூட்டமும் வரும். நான் சொல்லுவது 1957 முதல் 58 நிகழ்வு. நான் சொல்ல புகுவது அதற்கு முந்தின கால நிகழ்ச்சி, அதாவது ஞானபிதா அவர்கள் இருந்தபோது நடந்த நிகழ்ச்சி. எந்த ஆசிரமம் என்று தெரியவில்லை. ஒரு சமயம் விழாவின் போது ஒரு 14 வயது சிறுவன் காலை சிற்றுண்டி சாப்பிட வந்தான். அன்று சுவாமி அவர்கள் நிறைய இட்லிகளை தயார் செய்ய சொல்லியிருந்தார். வந்த சிறுவன் இட்லி சாப்பிட துவங்கினான். 5 இட்லிகள் 10 இட்லிகள் என சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஞானபிதா அவர்கள் சிறுவன் கேட்க இட்லிகளை வைக்க சொல்லிக் கொண்டே இருந்தார். அந்த சிறுவன் கிட்டத்தட்ட 60 இட்லிகளை சாப்பிட்டு முடித்து விட்டான். ஞானபிதா அச்சிறுவனை பார்த்து போதுமப்பா என்றவுடன் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு சுவாமியிடம் விடைபெற்று சென்று விட்டான். அங்கு இருந்தவர்களுக்கு ஒரு சிறுவன் 60 இட்லிகளை சாப்பிட்டது ஆச்சரியமாக இருந்தது. ஞானபிதா எல்லோரையும் பார்த்து, இப்போது வந்துவிட்டு போனது வேறு யாரும் இல்லை, கும்பமுனிதான், அதாவது அகத்திய சித்தர்தான் என்று கூறினாராம். மேலும் நாம் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற ஞானபிதாவின் சித்தாடல் எதை பற்றியதென்றால், வேலூரில் ஒரு குடும்பம்.
கணவன் மனைவி இருவரும் சித்த வித்தியார்த்திகள். இருவரும் சடங்குகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சித்த வித்தியார்த்திகள் நடவடிக்கை கிரமங்களின்படி வாழ்ந்து வந்தனர். இவ்வாறு இருக்கையில் அந்த பெண் கருவுற்றார். அவருடைய பேறுகாலம் நெருங்கி கொண்டிருந்தது. அவர்களுடைய உறவினர்கள், நீங்கள் ஜபம் செய்வது, புலால் உண்ணாமை எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள், பழையபடி சடங்குகள் எல்லாம் செய்தால்தான் நாங்கள் பிரசவத்திற்கு உதவுவோம் என்று கூறினர். முன்பெல்லாம் இப்போது போல் மருத்துவமனைகள் கிடையாது. இந்த நிலையில் தம்பதிகள் தங்கள் கொள்கையில் விடாப்பிடியாக இருந்தனர். சுவாமியின் மீது நம்பிக்கை வைத்து நடப்பது நடக்கட்டும் என்று இருந்தனர். குழந்தை பிறக்க வேண்டிய நாள் நெருங்கிவிட்டது. குழந்தை பிறப்பதற்கு முதல் நாள் யாரோ ஒரு பெண்மணி சித்த வித்தியார்த்தி ஒருவர் சொன்னார் என்று சொல்லிக்கொண்டு வந்து சேர்ந்தார். அவர் 3 நாள் கூட இருந்து பிரசவம் பார்த்து துணிகளை எல்லாம் துவைத்து உணவு சமைத்து கொடுத்து விட்டு பிறகு சென்று விட்டார். ஆசிரமத்தில் சுவாமியை பார்த்து, சுவாமி, உங்களை 3 நாட்களாக காணவில்லையே என்று சீடர்கள் கேட்டதற்கு, ஒரு பிரசவம் பார்க்க சென்றிருந்தேன் என்றார். வேலூர் தம்பதியர் குழந்தையை எடுத்துக்கொண்டு ஞானபிதாவை காண ஆசிரமம் சென்றபோது, என்ன மருத்துவச்சி வந்து பிரசவம் பார்த்தாளா என்று கேட்டாராம். அப்போதுதான் தம்பதியருக்கும் சீடர்களுக்கும் ஞானபிதா பெண்ணுருவில் சென்று பிரசவம் பார்த்ததும், அந்த பெண்ணின் துணிகளை துவைத்ததும் உணவு சமைத்து கொடுத்ததும் தெரிய வந்தது. அடுத்ததாக வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் சித்தாடல் எதை பற்றியதென்றால், ஒரு பெண் சித்த வித்தியார்த்தி, மிகவும் வயதானவர். சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் மீது பற்று கொண்டவர், இடையிறாது தவம் செய்பவர். அவர் வீட்டின் அருகே உள்ள கிணறில் கோடை காலத்தில் நீர் வற்றிவிடும். 2 மைல் அல்லது தற்போது 3 கிலோமீட்டருக்கு மேல் மிகவும் சிரமப்பட்டு நடந்து சென்று 2 குடங்களில் தண்ணீர் கொண்டு வந்து அந்த பெண்ணுடைய உதவிக்கு இன்னொரு பெண் வந்து சமையல் செய்துவிட்டு தானும் சாப்பிட்டுவிட்டு இரவு 2 பேர் சாப்பிடும் அளவுக்கு உணவு வைத்துவிட்டு சென்று விடுவார். கோடை காலத்தில் ஒரு நாள் சிவானந்த பரமஹம்சர் தனது சீடர்கள் 10 பேருடன் அவருடைய வீட்டுக்கு வந்தார். எங்களுக்கு உணவு வேண்டும், நாங்கள் இதோ வந்து விடுகிறோம் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். மதிய உணவு சாப்பிட்டு முடித்தாகிவிட்டது, தண்ணீர் இல்லை. மூதாட்டி என்ன செய்வதென்று அறியாது தவித்தார். அதற்குள் சுவாமி சீடர்களுடன் வரவே, சுவாமி 2 பேர் சாப்பிடும் அளவே உணவு உள்ளது என்று மூதாட்டி கூறினார். சுவாமி எல்லோருக்கும் இலையை போடச் சொல்லி அவர் கையாலேயே எல்லோருக்கும் வயிறார உணவு பரிமாறிவிட்டு தானும் உண்டார். இறுதியில் அந்த பாத்திரத்தில் இன்னும் 2 பேர் சாப்பிடும் அளவு உணவு இருந்தது. என்னம்மா, கிணற்றில் தண்ணீர் இல்லையா என்று சுவாமி கேட்க, இவர் கோடை காலத்தில் வற்றிவிடும் நிலையை கூறினார். இப்போது போய் பார் என்று சுவாமி கூற, வற்றி இருந்த கிணற்றில் நீர் நிறைந்து வழிந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு அந்த கிணறு எப்போதும் வற்றியதில்லை. அடுத்ததாக நாம் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் சித்தாடல் எதை பற்றியதென்றால், 1936ஆம் ஆண்டில் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் கோலாலம்பூர் சென்றிருந்தார்கள். அப்போது பாலிங்குரோ என்னும் பகுதியில் உள்ள தாசேத் என்னும் குடிமக்கள் ஆசிரமம் அமைப்பதற்காக 7.5 ஏக்கர் நிலத்தை நன்கொடையாக வழங்கினர். அங்கே சித்த வித்தியார்த்திகள் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த பகுதியில் காட்டுக்குள்ளே வசித்து வந்த யானைகள் வந்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தன. ஜபம் செய்யும் இடத்திலும் வந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்தன. அங்கிருந்தவர்களும் என்னென்னவோ செய்து பார்த்தனர். எனினும் யானைகளின் அட்டகாசத்தை தடுக்க இயலவில்லை. அதிலும் இரவில் அவைகளின் அட்டகாசம் அதிகமாக இருந்தது. ஞானபிதா வந்ததும் அவரிடம் அங்கிருந்தவர்கள் இதை பற்றி முறையிட்டனர். ஞானபிதா அவர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் செல்லுங்கள் என்று அனுப்பிவிட்டார். அன்று இரவும் யானைகள் ஆசிரமத்தின் அருகில் வந்து அட்டகாசம் செய்தன. ஞானபிதா அவர்கள் பெரிய கதியில் சிம்ம கர்ஜனை போன்று கதி எடுத்து ஜபம் செய்தார். அத்தனை யானைகளும் மிரண்டு போய் அப்பகுதியை விட்டு ஓடிவிட்டன. அதன் பிறகு யானைகளின் தொல்லைகள் என்பதே அப்பகுதியில் இல்லை. ஆசிரமத்தாரும் அப்பகுதி மக்களும் நிம்மதியாக வாழ்ந்தனர். அடுத்ததாக நாம் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற ஞானபிதாவின் சித்தாடல் எதை பற்றியதென்றால், ஒரு சமயம் ஞானபிதா தனது சீடர்களுடன் நாகூர் சென்றிருந்தார். அங்கு ஒரு நாள் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு நோயாளி சுவாமியினுடைய ஒளி பொருந்திய முகத்தைக் கண்டு தட்டு தடுமாறி நடந்து வந்து அழுது கொண்டே அவர் காலில் வீழ்ந்தான். சுவாமி அவனை தடுத்து நிறுத்தி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவன் அழுது கொண்டே தன் காலை காட்டினான். தனது காலில் யானைக்கால் முற்றிய நிலை, பெரிய வீக்கம். அவ்வீக்கத்திலிருந்து நீர் வடிந்து கொண்டிருந்தது. சுவாமி குனிந்து தரையிலிருந்து மண்ணை சிறிது எடுத்து அதை அவன் வாயில் சிறிது போட்டுவிட்டு காலிலும் அந்த மண்ணை தூவிவிட்டார். சிறிது நேரத்தில் அவன் காலில் நீர் வடிந்து நின்று விட்டது. காலில் வீக்கம் வற்றி கால் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது.
அவன் உடலில் எந்த குறையும் இல்லாத மனிதனாக மாறிவிட்டார். ஞானபிதாவோ ஏதும் நிகழாதது போல நடந்து சென்று கொண்டிருந்தார். ஆனால் அந்த மனிதனோ அவர் பின்னாலேயே சென்று சித்தவித்தையை பெற்று அவரின் சீடரானான். அதன்பின் அவர் சித்தவித்தை பயிற்சி செய்து சித்திகளை அடைந்து பின்னாளில் நாகூர் தர்கா அருகில் திரளாக வந்த மக்களுக்கு சரணானந்தர், அதாவது சுவாமியை சரணடைந்து மறுவாழ்வு பெற்றதால் சரணானந்தர் என்ற பெயருடன் அருளாசி வழங்கி கொண்டிருந்தார். அடுத்ததாக நாம் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற ஞானபிதாவின் சித்தாடல் எதை பற்றியதென்றால், சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் ஒரு சமயம் ஒரு ஊரில் ஜமீன்தார் வீட்டில் தங்கியிருந்தார். அப்போது அங்கு வந்த ஹடயோகி ஊர் மக்களை ஜமீன்தார் வீட்டருகே கூட்டி பல சித்துகளை செய்து காட்டினார். நீர் மேல் நடப்பதும், ஆகாயத்திலிருந்து கயிறுகளை தொங்கவிட்டு ஏறுவதும், பூமியிலிருந்து சிறிது உயரம் எழும்புவதும் போன்றவைகளை செய்து கொண்டிருந்தார். ஊர் மக்கள் அதை பார்த்து அதிசயித்துக் கொண்டிருந்தனர். ஜமீன்தார் சுவாமியின் சீடர். ஜமீன்தாருக்கோ நாம் சுவாமியை அழைத்து வந்து இருக்கிறோம், மக்கள் ஹடயோகியின் பின்னால் செல்லுகின்றனர் என்று ஆதங்கம். சுவாமியோ ஜமீன்தாரின் பிள்ளைகளுடன் கோழி விளையாடி கொண்டிருந்தார். ஜமீன்தார் சுவாமியிடம் சென்று, என்ன சாமி ஒன்றுமே செய்யாமல் இருக்கின்றீர்கள், மக்கள் அடயோகியின் பின்னால் செல்லுகிறார்களே என்று கேட்டிருக்கிறார். அடயோகி எல்லாம் செய்து முடித்தவுடன், சுவாமி நான் செய்வதை உன்னால் செய்ய முடியுமா என்று பார் என்று கூறிவிட்டு அங்கிருந்த தண்ணீர் தொட்டியில் மூழ்கி எழுந்தார். தண்ணீர் தொட்டியில் மூழ்கி எழுந்தபோது மிகவும் அழகான பெண்ணுருவு கொண்டு வெளியில் வந்தார். ஊர் மக்கள் கண்டு அதிசயித்தனர். ஹடயோகியும் என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது சாமி என்று மன்னிப்பு கேட்டு சுவாமியின் சீடரானார். அடுத்ததாக வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற ஞானபிதா சுவாமி சிவானந்தரின் சித்தாடல் எதை பற்றியதென்றால், அடுத்ததாக நம் செவிகளில் கேட்க இருக்கின்ற சுவாமியின் சித்தாடல் எதை பற்றியதென்றால், ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களின் காலத்தில் ஆசிரமத்தில் இருந்தவர்களுள் ஒருவர் நாராயணன் என்பவர். நான் சொல்லப்போகும் நிகழ்ச்சி நடந்தது காயண்ணா சித்தாசிரமம் என்று கேள்விப்பட்டுள்ளேன். ஆசிரமத்தின் உறுப்பினராயினும் அவருக்கு மனதுக்குள் ஒரு சந்தேகம் இருந்தது. அது என்னவென்றால், ஆசிரம எல்லைக்குள் சித்தர்கள் நடமாட்டம் இருக்குமென்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்லியிருக்கிறாரே, அது உண்மையாக இருக்குமா என்று அது பல நாட்களாக இவருக்கு சந்தேகம் மனதில் இருந்துள்ளது. இது உறுத்தி கொண்டே இருந்தது. இருந்தாலும் யாரிடமும் அவர் சொன்னதில்லை. இதை அறிந்த ஞானபிதா ஒரு நாள் சீடருடன் பேசி கொண்டிருந்த போது, என்ன நாராயணா, இங்கு சித்தர்கள் நடமாட்டம் இருக்கிறதா என்பதில் சந்தேகமா? இன்று இரவு பார்க்கலாம் என்று கூறினார். அன்று இரவு 11 மணி இருக்கும். நாராயணனை கூப்பிட்டு காட்டுக்குள் போகும் வழியை காட்டி, நாராயணா இந்த பக்கம் போ என்று ஞானபிதா கூறினார்கள். நாராயணனும் சுவாமியின் சொற்படி காட்டுக்குள் செல்லலானார். காட்டுக்குள் செல்ல செல்ல அவருக்கு ஆசிரமத்தில் செய்யும் பெரிய கதி வந்துவிட்டது. மேலும் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தார். அடர்ந்த காட்டில் யாரும் இல்லாத சூழலில் 3 சித்தர்கள், 2 ஆண்கள், ஒரு பெண் காட்சி தந்து ஒவ்வொருவரும் ஒரு தாது என்று 3 தாதுக்களை பற்றி கூறிவிட்டு சென்று விட்டனர். சித்தர்களை பார்த்ததால் அன்று முதல் அவரை எல்லோரும் சித்த நாராயணன் என்றே அழைக்கலாயினர். மேலும் அடுத்ததாக ஞானபிதாவின் சித்தாடல் எதை பற்றியதென்றால், அடுத்ததாக கேட்க இருக்கின்ற ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் உபதேச போதனைகள் எதை பற்றியதென்றால், அடுத்ததாக நாம் கேட்க இருக்கின்ற ஞானபிதாவின் போதனைகள் எதை பற்றியதென்றால், ஞானபிதா அவர்களை பெண்களோடு சம்பந்தப்படுத்தி பேசியும் தன் மனதிற்குள் மறைமுகமாக அப்படி சிந்தித்தும் கொண்டிருந்தனர். இதை ஞானபிதா தன் ஞானத்தால் அவர்கள் தன்னை தப்பாக உணர்ந்ததை அறிந்து அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டலானார். அதை பற்றிய பதிவே நீங்கள் சுவாமியின் போதனையாக கேட்க இருப்பது. இப்போது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். என்னே ஞானபிதா அவர்களின் பெருமை என்ற தலைப்பில் எழுதியுள்ளார்கள். சித்த சமாஜ ஸ்தாபகர் தம் பெருமை எழுத்தாலோ சொல்லாலோ எடுத்து இயம்ப இயலாது. அது எத்தன்மையது என உலகோருக்கு பூரணமாக வெளிப்படுத்தவும் இல்லை. சாதாரண மனிதரில் ஒரு மனிதராகவே அன்னார் வாழ்ந்து உலகோர் பார்வையிலிருந்து மறைந்து விட்டார். இருப்பினும் ஒரு சில துணுக்குகள் மூலம் அவர் பெருமையின் துளிகளை நாம் தூய்க்க முடிவதாகும். அதாவது, பிதா எங்கு சென்றாலும் கண்ண பெருமானை சுற்றி கோபியர்களைப் போல பெண்களும் சென்று கூடுவர். இதில் சாமி மேல் சிலருக்கு சந்தேகம் ஏற்பட்டு தவறாக கருதி நடந்ததும் உண்டு. இவ்வாறு சந்தேகம் ஏற்பட்ட சிலர் இது பற்றி பிதாவிடம் நேரில் கேள்வி கேட்க முகாமிற்கு சென்றனர். பிதா தம்மை காண வருபவர்கள் யாராயினும் பேட்டியளித்து
அவர்களிடம் சந்தேகம் தீர்த்து விடுவது வழக்கம். அன்றும் அதற்கு தயாரானார். ஆனால் அன்று வழக்கம் போல் அல்லாமல் தன் பணப்பையையும் எடுத்துச் சென்றார். ஏற்கனவே பிதாவை அழைத்து உபசரித்து பிரசங்கத்திற்கெல்லாம் வேண்டிய ஏற்பாடுகள் செய்து எல்லாம் சிறப்புற நடத்தி கண்டவர்களுக்காகவும் இந்த சந்தேகம் எழுந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். வந்தவர்கள் முன்னர் ஞானபிதா சென்று அமர்ந்தார். அவர்கள் ஒன்றுமே கேட்கவில்லை. ஞானபிதா அவர்களோடு கேள்வி கேட்க முற்படலானார். நாம் தாமாக உங்கள் இடத்திற்கு வந்தோமா அல்லது நீங்கள் வேண்டி அழைத்ததன் பேரில் நாம் அங்கு வந்தோமா என்று ஞானபிதா கேட்டார். அதற்கு வந்தவர்கள் கூறினார்கள், எங்கள் அழைப்பில் பேர்தான் சுவாமி என்று கூறினார்கள். ஞானபிதா கேட்டார், அங்கு எமக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நாமாக செய்து கொண்டோமா அல்லது நீங்கள் செய்து தந்தீர்களா என்று ஞானபிதா கேட்டார். அதற்கு வந்தவர்கள் கூறினார்கள், நாங்கள் தான் செய்து தந்தோம் சுவாமி என்று கூறினார்கள். அதற்கு பிதா அவர்கள் கேட்டார்கள், அங்கு உங்கள் பெண்கள் எல்லாம் நாம் விரும்பி அழைத்ததன் பேரில் நம்மிடம் வந்தினரோ அல்லது உங்கள் சம்மதத்தின் பேரில் நம்மிடம் வந்தினரோ என்று கேட்டார். வந்தவர்கள் கூறினார்கள், எங்கள் சம்மதத்தின் பேரில்தான் சுவாமி என்று கூறினார்கள். அதற்கு ஞானபிதா கூறினார், அப்பொழுது நமக்கு விபச்சாரத்திற்குரிய சௌகரியங்கள் நீங்கள் தானே செய்து தந்தீர்கள், நாம் விபசரித்ததில் என்ன தவறு என்று கூறினார் ஞானபிதா. வந்தவர்கள் திடுக்கிட்டு நடுங்கிவிட்டனர். அதற்கு பிறகு ஞானபிதா கூறினார், அப்படியே நாம் தவறு செய்திருந்தாலும் அதற்கு கட்டணமாக நீங்கள் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்க தயார். வந்தவர்களுக்கு என்ன சொல்லுவதென்றே புரியாது நடுங்க, வியர்வை நீரொலிக்க, கண்ணீர் வடித்து, நாங்கள் அனைவரும் சந்தேகமுற்றது தவறாயிற்று, மன்னித்தருள வேண்டும் சுவாமிகள் என மன்னிப்பு கேட்டனர். அதற்கு பிறகு ஞானபிதா அவர்கள் கூறினார்களாம், அது என்னவென்றால், நாம் நம் ஜீவனை மேலேற்றி நிறுத்தினால் கோடான கோடி காலம் யாதொரு கேடுமில்லாமல் வாழலாம். நம்மிடமிருந்து ஒரு துளி சுக்கிலம், அதாவது விந்துவை இழக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் யாராவது இவ்வுலகில் உண்டுமானால் கூட்டிக் கொண்டு வாருங்கள். அப்படி ஒரு சொட்டு சுக்கிலம் நம்மிலிருந்து யாராவது இழக்குவதாக இருந்தால் நாம் அவருக்கு தாசனாகி அவர் சொற்படி நடப்பதாகும் என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் வந்தவர்களிடம், தன்மேல் சந்தேகப்பட்டவர்களிடம் தெரியப்படுத்தியுள்ளார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற சுவாமியின் சித்தாடல் எதை பற்றியதென்றால், அடுத்ததாக நாம் கேட்க இருக்கின்ற ஞானபிதாவின் உபதேச போதனை எதை பற்றியதென்றால், பிதா ஓரிடத்தில் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கையில் கூட்டத்திலிருந்து யாரோ ஒருவர் சிறு கல்லடித்து ஞானபிதாவை நோக்கி எறிந்தார்களாம். அது கண்ணுற்று ஞானபிதா அவர்கள் இவ்வாறு கூறினாராம், நாம் ஒரு வாக்கு சொன்னால் இங்குள்ளவை அனைத்தும் வெந்நீர் பஸ்வமாகிவிடும். ஒரு பாக்கு குடைக்கு கல்லெறிந்தால் அக்குடையில் உள்ள எல்லா பாக்குகளுக்கும் கெடுதல் வரும். அதுபோன்று நாம் ஒன்று சொன்னால் அது சமூகம் முழுவதும் பாதிக்கும். நாம் அது செய்ய எண்ணவில்லை, நாம் பொறுத்து போவதாகும். ஆனால் நம்மை கொண்டு அப்படி செய்விக்க நீங்கள் துணிய வேண்டாம். நாம் நமக்கு வேண்டி எதுவும் செய்யவில்லை, நமக்கு எதுவும் வேண்டியதில்லை. நம் உயிரை நாம் மேலேற்றி வைத்தால் கோடான கோடி காலம் எவ்வித துன்பமின்றி இன்பமாக வாழ்வதாகும் என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் தெரிவித்துள்ளார். பின்னர் கூட்டத்தின் எவ்வித குழப்பமும் உண்டானதில்லை. என்னை ஞானபிதாவின் பெருமை யார் அறிவார், அவரின் அருமை. இப்பொழுது வடகரை வள்ளல் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் உபதேச போதனைகளையும் அவர்கள் செய்த சித்தாடல்களையும் நாம் இந்த வீடியோ பதிவின் மூலமாக கேட்டறிந்தோம். ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே.